ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 300 கிராம் அளவு காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்த உடனே இதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியிலேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃப்ளவரை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் 2 டீஸ்பூன் அளவு தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா தடவினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதில் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.